ஹாய், மிட்டு போட்டு குளிக்க போகிறாங்க. யார் யாரெல்லாம் மீனை பெட்டா வளர்க்குறீங்க? ஏன் அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியதானே, ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. மாதம் ஒன்ஸு 1ஆந்தேதி ஆனவொன்னே 1ஆந்தேதி டு 5ஆந்தேதிக்குள்ளே எப்போயுமே மாதம் மாதம் இவங்க குளிச்சிருவாங்க. இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகும், 2 மாதமாக குளிக்கலை. சரி இன்னையும் இவங்கள பொறுப்பேற்றுக்கூடாதுன்னு சரி குளிக்க வச்சிருவோன்னு குளிக்க வச்சுட்டேன். குட்டி பையங்க வந்தாங்க இவங்க நம்ம வீட்டுக்கு. இப்போ இவங்க நம்ம வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இவங்கள கொண்டு வர்றது பெரும்பாடாயிடுச்சு. திருநெல்வேலியில் இருக்கப்போ வாங்கினோம். அடுத்து அதுலேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி மதுரைக்கு வரும்போது நம்ம மேலே ரொம்ப அன்பாக பெட் அனிமல்ஸ் இருக்கும். கேட் இருக்கும், அப்புறம் டாக் இருக்கும். அதுகளெலாம் நம்மளை கூட விளாடுங்க, எல்லாமே பண்ணுங்க. நம்ம சொல்கிறது புரியும் அதுகளுக்கு. ஆனால் ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது என் வீட்டுக்கார் மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு வைப்பாரு. நான் சாப்பாடு போட மாட்டேன். ஒன்லி இவங்களை குளிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. அவர் வந்தோடனே இவங்க 2 பேரும் டான்ஸை பார்க்கணுமே. ஒரு நாள் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்களேன், அது எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. அதே மாதிரி அதுகளுக்கு ஒன்று நாள் நம்மளால் தாங்கவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மீன் வளர்த்தோம். இது குட்டி, அது பெரிய டேங்க்கில் இருக்கும். பெரிய மீன், அது ரொம்ப வருஷமாக 6 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும் போல். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் பார்த்தேன். அதை நான் தான் கொன்னுட்டேன். குளிக்க வைக்கிறோன்னு சொல்லி சோப்பில் தண்ணியில் போட்டு பாவம் அது எங்களை விட்டு போயிருச்சு. ஆனால் அது என் வீட்டுக்கார் 3 நாளாக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருந்தாங்க. எனக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, டாக்ஸ்லாம் நம்மகிட்ட பேசும், விளாடும். ஆனால் இவன் நம்மளோட பேசவே மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு அன்பு நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா 3 நாளாக எங்களுக்கு சாப்பாடு எடுக்கல, ஒன்றுமே எடுக்கல. நான் கூகுளில் போய் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குமா அப்படின்லாம். நைட்டு 2 மணி வரையும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். 3 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கு இறந்து போச்சு. பாவமாக போச்சு எங்களுக்கு பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு இந்த மீன் தொட்டி கழுவுறதுக்கு ஆசிட் ஒரு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வச்சு தான் க்ளீன் பண்ணால் அந்த உப்புக்கரை எதுவுமே இருக்காது, நல்லா க்ளீனாக போயிடும். இப்போ அந்த ஆசிட் இல்லாதனால அந்த பாத்ரூமில் வைக்கிற க்ளீனர் மட்டும் தான் போட்டு க்ளீன் பண்ணேன். அது போக இவங்க வளர்ந்துட்டாங்க, சுத்தமாக குளிக்க வைக்க முடியல. ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், குதிச்சு என் காலிலே விழுந்து குத்தி வச்சுட்டேன். ரத்தம் வந்துருச்சு எனக்கு காலில். இவங்களுக்கு நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் குளிப்பாட்டுவேன், ஆரோவில் தான் பிடிச்சி ஊற்றுவேன். எப்போயுமே நான் குளிப்பாட்டும் போது ஒருத்தன் தான் ஆக்டிவாக இருப்பான், ஒருத்தன் போய் தூங்கிடுவேன். அது எதனாலனே தெரியல, நான் அடுத்துற பாடுனாலையா இல்லை வேறு எதனாலேயும் தெரியல, ஒருத்தன் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பேன். எப்போயுமே நான் வாஷ் பண்ணேன்னா ஒருத்தனே டல்லாக ஆயிடுவேன். ஒரு வேளை நான் படுத்துகிற பாடா என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த ப்ளூ கலர் அந்த ஃபிஷ் வாங்கின இடத்துல தான் கேட்டு வாங்கினோம். அதை ஊற்றுனோடனே தண்ணி ப்ளூ கலரில் மாறும். அடுத்து இந்த குட்டி பையலுக்கு 2 பேர்த்துக்கும் நேம் வைக்கணும். என்ன நேம்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு மிட்டு பட்டுன்ற பேர் நல்லா இருக்கா? நீங்கள் சொல்கிற நேம் தான் வைக்கலான் இருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நேம் வைக்கலான்னு. யார் ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்களோ அந்த பேர் தான் வைக்கலான் இருக்கேன். அப்புறம் மோட்ரு இதுக்கெல்லாம் செட் பண்ணால் 2 நாளில் பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. அதனால் நாங்கள் மோட்ரு எதுவும் செட் பண்ணல. வச்சுருந்தோம், இப்போ வச்சுக்கிறது இல்லை.